இதனிடையே எரிவாயு கட்டணம் என்ற பெயரில் உணவக பில்களில் கூடுதலாக பணம் வசூலிப்பது சட்டவிரோதம் என மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை காரணம் காட்டி இதுபோல கூடுதலாக வசூலித்தால் சட்ட நடவடிக்கை பாயும் என ஆணையம் எச்சரித்துள்ளது. PNG எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயு விநியோகம் இருக்கும் இடங்களில் அதைத்தான் மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா PNG இணைப்புக்கு மாற வீடுகளுக்கு 3 மாதங்கள் மட்டுமே அவகாசம் என்று தெரிவித்தார். அதற்குள் PNG இணைப்புக்கு மாற தவறினால் LPG எரிவாயு விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். LPGக்கு கடுமையான தட்டுப்பாடுகள் நிலவுவதால் அதனை சரி செய்ய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்தார். रिटर्न में इंफॉर्मेशन देगी, रजिस्टर्ड पोस्ट एक लेटर के द्वारा उनको इंफॉर्मेशन दी जाएगी और इंफॉर्मेशन देने के 3 महीने के अंदर कंज्यूमर को LPG से PNG पर शिफ्ट होना होगा. எனினும் குறிப்பிட்ட சில இடங்களில் PNG இணைப்பு வழங்குவது சாத்தியமற்றது என சப்ளையரால் சான்றிதழ் வழங்கப்பட்டால் அவர்களுக்கு இதில் விலக்கு அளிக்கப்படும் என்றும் சுஜாதா சர்மா கூறினார். 234 தொகுதிகளிலும் தானே நிற்பதாக நினைத்து பணியாற்றுமாறு திமுக தொண்டர்களுக்கு கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உருக்கமாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் தொகுதி பங்கீட்டின்படி திமுக மற்றும் தோழமை கட்சியைச் சேர்ந்த மொத்தம் 175 இடங்களில் உதயசூரியன் சின்னம் களம் காண்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியில் உள்ள கை, முரசு, கதிரருவாள், அரிவாள் சுத்தி நட்சத்திரம், பானை, ஏணி என அனைத்துமே நமது சின்னங்கள் தான் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் 234 தொகுதிகளிலும் மு.க. ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற உணர்வுடன் தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய கட்சிகள் இணைந்துள்ள சூழலில் தோழமை கட்சிகளின் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை மதித்து வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு மனப்பூர்வமான ஒப்பந்தங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வதந்திகளை புறக்கணித்துவிட்டு தோழமை கட்சியினருடன் இணைந்து களப்பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஒரு மாரத்தான் ஓட்டத்தை போல நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரத்திற்கும் குறையாமல் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றதாகவும் விருப்பமனு அளித்த 16,500 பேரிடம் நேர்காணல் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்ட அவர் இதனை ஒரு கொள்கை உறவு திருவிழா என்று தெரிவித்துள்ளார். அடுத்த 4 வாரங்கள் அயராமல் உழைத்து மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் துரோகத்தையும் வீழ்த்த வேண்டும் என்றும் அவர் தனது மடலில் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ காரணங்களுக்காக பணம் கொண்டு செல்பவர்கள் ஆதாரங்களை வாட்ஸ்அப்பில் காட்டினால் கூட பணம் பறிமுதல் செய்யப்படாது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கான விரிவான வழிகாட்டுதல்கள் அடங்கிய கையேடுவை அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். சென்னையின் ராயப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் பறிமுதல் நடவடிக்கையின் போது டிஜிட்டல் ஆதாரங்களை காட்டலாம் என்று விவரித்தார். ஹெல்த் ரீசனுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னா யார் அட்மிட்டட் இருக்காங்க அந்த ஆதாரங்கள் வாட்ஸ்அப்ல கூட காட்டினது போதும் சொல்லியிருக்கோம். நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எல்லாத்துக்கும் அதை பற்றி சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். தேர்தல் முறைகேடுகள் குறித்து இணையதளம் அல்லது கடிதம் வாயிலாக புகார் அளிப்பவர்களின் கையொப்பம் கட்டாயம் என்றும் கூறினார். அனானிமஸ் பெட்டிஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒன்னும் கையெழுத்து இல்லாம நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ தயவு செய்து பெட்டிஷன்ஸ் கொடுக்குறோம் ஜென்யூன் இருக்குன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து. ஒரே தொகுதியில் ஒரே பெயரை கொண்ட வேட்பாளர்களால் குழப்பம் ஏற்படுவதை தடுக்க புகைப்படத்துடன் கூடிய வாக்குச்சீட்டு தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பழைய துணிகளுக்குள் இருந்த 12 சவரன் தங்க நகைகளை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பழைய துணி வியாபாரிக்கு பாராட்டு குவிகிறது. பழைய துணி வியாபாரியான செந்தில்குமார் ஆலாங்கொம்பு பகுதியில் கடை வைத்து பழைய துணி வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடைக்கு விற்பனைக்கு வந்த புடவை ஒன்றுக்குள் மணிபர்ஸ் இருப்பதைக் கண்ட அவர் அதனை திறந்தபொழுது 12 சவரன் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. அதனை உடனடியாக சிறுமுகை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்தார். விசாரணையில் அந்த நகைக்கு உரியவர் சுதா என்ற பெண் என தெரிய வந்தது. உரிய ரசீது மற்றும் ஆவணங்கள் காட்டப்பட்ட நிலையில் நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் புடவைக்குள் இருந்த நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பழைய துணி வியாபாரி செந்தில்குமாரின் செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். பொதுமக்கள் தரப்பில் இருந்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மார்ச் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் மார்ச் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக
படிப்படியாக உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற நிலையில் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய 3 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை நிறைவடைந்துள்ள நிலையில் 2140 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதன் இறுதியில் அசாம் மாநிலத்தில் 126 சட்டமன்ற தொகுதிகளில் 789 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. கேரளாவில் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளில் 985 வேட்பாளர்களின் மனுக்களும், புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் 366 வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி 3 மாநிலங்களிலும் சேர்த்து 2140 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு திமுக அதிக தொகுதிகளை ஒதுக்கியதாக தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் 2011 தேர்தலில் தேமுதிக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சியே இருந்திருக்காது என அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் பதிலடி கொடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. 2011 தேமுதிக இல்லாம அந்த அதிமுக ஆட்சியே வந்திருக்காது. 2011 இன்னைக்கு பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்க இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்னைக்கு அதிமுக கிடையாது. ஓரிரு தொகுதிகளில் மட்டுமே பேச்சுவார்த்தையில் இழுபறி இருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொகுதிகளை இறுதி செய்வதற்காக திமுக குழுவுடன் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சுவார்த்தை நிலை குறித்து தெரிவித்தார். சிலதை அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்கும் தொகுதிகளை நாங்கள் கேட்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவுக்கு வருவோம். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தொகுதி மாறி போட்டியிடுகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். நான் தொகுதி மாற போறேன்னு சொல்லலை, அது யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். எங்கள் அகில இந்திய தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ, எங்கே நிற்க சொல்கிறாங்களோ நாங்கள் நிற்பேன். நான் 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். 234 தொகுதிக்கும் சென்று எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் முழுமனதோடு பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும் என்றும் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் பென்னாகரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாகன பரப்புரை மேற்கொண்டார். அடிப்படை தேவைகளின் கட்டணத்தை உயர்த்திவிட்டு இலவசங்களை வழங்குவதாக விமர்சித்தார். இந்த ஆட்சி 3 முறை சகிக்க முடியாத அளவிற்கு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. சொத்து வரியை கணக்கில்லாமல் உயர்த்தி இருக்கிறது. பத்திரப்பதிவு கட்டணத்தை கணக்கில்லாமல் உயர்த்தி இருக்கிறது. இதையெல்லாம் உயர்த்திவிட்டு பஸ் இலவசம், அரிசி இலவசம், இப்படி தேவையற்று யார் பேருந்தை இலவசமாக ஓட்டுங்கள் என்று யார் கேட்டது? தரமாக ஓட்டுங்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். அதிமுக அறிவித்துள்ள இலவச ஃப்ரிட்ஜை காட்டிலும் முக்கியமானவை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இலவசமாக ஃப்ரிட்ஜ் தருகிறேன் என்று சொல்கிறார்கள், காய்கறியை உள்ளே வைத்து பாதுகாக்க. ஆனால் விளைய வச்ச வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற நெல், காய்கறி இவற்றை சேமித்து பாதுகாப்பாக வைக்க சேமிப்பு கிடங்கு இருக்கிறதா என்பதை, குளிரூட்டப்பட்ட கிடங்கு இருக்கிறதா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி மற்றும் ஓசூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான் வேளாண்மை சார்ந்த தொழில்களை உருவாக்குவதே இலக்கு என்று குறிப்பிட்டார். தாமரை சின்னத்தில் போட்டியிட கோரி கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட விரும்புவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். அவங்களோட அந்த கட்சிகளோட விருப்பம், அது அந்த இடத்துல யாரும் கம்பல் பண்ண முடியாது. ரெண்டாவது, எங்களோட ஒரு லாங் பீரியட் டிராவல் பண்ணியிருக்காங்க. திரு ஏசி சண்முகம் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு வாசன் அவர்கள், 24 தேர்தலில் கூட திரு வாசன் அவர்கள் எங்களோடு இருந்தார்.
So it is about the mutual understanding. அந்த கட்சியோட தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இந்நிலையில் வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காம்படிஷன் இருக்கு. அந்த தேர்தல் எப்படி இருக்கும் மேடம்? ஒரு காம்படிஷனும் இல்ல. மக்களுக்கு நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்களோட ஆட்சி கம்ப்ளீஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். நாங்க நிச்சயமா வெற்றி பெறுவோம். மக்கள் மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னொன்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசோட நட்பு வேணும். அது இந்த ஆட்சி வந்தா இருக்கும். இதனிடையே பாஜகவுக்கு மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தொகுதியில் தமிழிசை போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தது. ஆனால் ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்க திமுக முன்வந்ததாக கூறப்பட்டது. இதனால் கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தனது தேர்தல் நிலைப்பாடு குறித்து வேல்முருகன் வீடியோ வெளியிட்டுள்ளார். இனி நான் பண்ருட்டி தொகுதியிலே தேர்தலில் நிற்கப் போவதில்லை. பண்ருட்டி தொகுதியில் மட்டும் நிற்கப் போவது இல்லாமல் வருகின்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நான் அதிலிருந்து விடுபட்டு கட்சிக்கு உழைத்த முன்னணி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குகிறேன். ஒருவேளை மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் மூத்த தலைவர்களுக்கு சீட் வழங்கி பரப்புரை செய்ய இருப்பதாகவும் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு மாதம் முழுவதும் பிரியாணி இலவசமாக வழங்கப்படும் என்ற வினோத ஆஃபரை ஒசூரில் உள்ள உணவகம் ஒன்று அறிவித்துள்ளது. உணவகங்களில் வணிக சிலிண்டர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருவதால் பல கடைகள் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் ஒசூரில் உள்ள உணவகம் ஒன்று ஒரு வணிக கேஸ் சிலிண்டரை தங்களிடம் கொடுத்தால் ஒரு மாதத்திற்கு தினமும் ஒரு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என வினோதமான அதிரடி ஆஃபரை அறிவித்து கவனம் பெற்றுள்ளது. தட்டுப்பாடு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக யோசிச்சோம், ஒரு இதுவா போட்டோம். இது ஒரு விளையாட்டு காரணமா நாங்க ஸ்டார்ட் பண்ணல. எங்களுக்கும் ஒரு 1-2 சிலிண்டர் குறைய இந்த கஷ்டம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துக்காக இந்த ஆஃபர் கொடுத்தோம். ஆனா அது ஒரு 2-3 சிலிண்டர் எங்களுக்கு கிடைச்சிச்சு. சில சிலிண்டர்கள்ல விறகுலையும் நாங்க அது பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலிண்டர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இந்த ஆஃபர் இருக்கும் எனவும் ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது மக்களின் வாக்குரிமையை குறிவைப்பவர்கள் அடுத்ததாக தேசிய குடிமக்கள் பதிவேடு மூலம் குடியுரிமையை பறிக்க முயற்சிப்பார்கள் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் ஜல்பைகுரி மாவட்டத்தில் நேற்று பரப்புரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் வேட்புமனுக்கள் அசாமில் ரத்து செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். எனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வழக்கறிஞர்களை அழைத்து செல்லும்படி அறிவுறுத்தினார். தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசு மீது நம்பிக்கை இல்லை என்றும் விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தொடர்ந்து தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மக்களின் குடியுரிமையை பறிக்க முயற்சிப்பார்கள் என்றும் எச்சரித்தார். இந்த தேர்தலுக்கு பிறகும் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியில் நீடிக்கும் என்று கூறிய மம்தா பானர்ஜி அதன் பிறகு தான் டெல்லிக்கு சென்று அங்குள்ள அரசை கவிழ்ப்பேன் என்றும் சூளுரைத்தார். 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை ஒட்டி ஐபிஎல் அணிகளின் கேப்டன்களுடன் பிசிசிஐ நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாளை மறுதினம் தொடங்க உள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரையான முதல்கட்ட அட்டவணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐபிஎல் கேப்டன்களுடன் பிசிசிஐ அதிகாரிகள் நேற்று ஆலோசனை நடத்தினர். மும்பையில் உள்ள பிசிசிஐ தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில், மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட அனைத்து அணிகளின் கேப்டன்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் போட்டி சூழல், ஐபிஎல் போட்டிகளுக்கான விதிகள் உள்ளிட்டவை குறித்து கேப்டன்களிடம் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்னிங்ஸுகளுக்கு இடையேயான நேரம், இம்பாக்ட் வீரர்களுக்கான விதி, நடத்தை விதிகள் உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்ததாக சுப்மன் கில் தெரிவித்தார். தொடர்ந்து சரிவை கண்டு வந்த தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 2800 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் விலை அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 350 ரூபாய் அதிகரித்து 13,250 ரூபாயிலிருந்து 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 250 ரூபாயாக இருந்த நிலையில் 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.